நான் முன்னாள் பதிவுத்துறை அமைச்சர் என்ற முறையில் கோயில்கள் இடத்தை பதிவே செய்ய முடியாது, எந்தெந்த பத்திர அலுவலகம் இருக்கிறதோ அது சம்பந்தப்பட்டு இருக்கக்கூடிய கோயில் நிலங்களாக இருந்தாலும் அரசு நிலமாக இருந்தாலும் நீர்நிலை புறம்பாக்காக இருந்தாலும் வக்பாரிய சொத்தாக இருந்தாலும் சொத்து எந்த சொத்தாக இருந்தாலும் அதை பதிய முடியாதுன்னா அதில் ஏற்கனவே சுழிச்சிருப்பாங்க. ஏன்னா பார்த்த உடனே நீங்கள் அந்த சொத்தை பதிய முடியாது. அதே நேரத்தில் இன்னைக்கு பதியணும் ஒரு சொத்துன்னா முதல் நாளே அதுக்கான டோக்கனை போட்டிருப்பாங்க. அந்த டோக்கன் போடாமல் பதிய முடியாது. அதனால் இதை தெரியாமல் பதிஞ்சிட்டாங்க, இது யாருக்கும் தெரியாது, இது யதார்த்தமாக நடந்தது அப்படிலாம் சொல்ல முடியாது. ஏன்னா இது சொல்லியிருக்கிறாரு, இந்த பதிவு இப்போ நடந்தது. கடந்த காலங்களில் இருந்த அந்த பிரச்சனை இருந்திருக்குன்னா இருந்தாலும் அதுக்கெல்லாம் அறநிலைத்துறை இடத்த யாரும் பதிகிறதில்லை. குறிப்பாக சொல்லணும்னீங்கன்னா திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு முன்னுக்கு இருக்கிற அந்த கிராமமே 50 ஆண்டு காலம் 60 ஆண்டு காலம் வரி கட்டி வீட்டு வசதிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் ஒரு 5 ஆண்டு காலத்திற்கு முன்னதாக அந்த இடங்கள்லாம் இன்றைக்கு கோயிலுக்கு சொந்தமானதுன்னு அந்த கோயிலோட இணைச்சி அந்த இது பண்ணியிருக்காங்க. இப்போ யாரும் அதை அனுபவிச்சுட்டு இருக்காங்களே ஒழிய அதை கோயில் பேரில் இருக்கிறத இவங்க பேரில் மாற்ற முடியாது. இதுதான் பதிவுத்துறையினுடைய இது. பதிவுத்துறையில் இன்றைக்கு அந்த எஸ்ஆரில் அதுக்கு மேலே டிஆர் இருக்கார், டிஐஜி இருக்கார், ஏஐஜி இருக்காங்க. ஏஜிக்கு மேலே எல்லாமே ஒரு மாவட்டத்தில் எல்லா அலுவலகம் இருக்கிறாங்க. இங்கேயே பொறுத்தளவு அன்னைக்குன்னு அவர் லீவ் போடுறாரு. அதுக்கு முன்னுக்க 2 பதிவாளர் 2 பேர் போட்டதை 2 பேரும் பதியலை. அதுக்கு முன்னுக்க இவரை போட்டு பதிஞ்சிருக்கிறாங்க. அதுக்காக எல்லா ஆய்வும் மேற்கொண்டிருக்கிறாங்க. இப்போ நம்முடைய மாண்புமிகு நம்முடைய சட்டத்துறை மற்றும் மின்துறையினுடைய அமைச்சர் அவர்கள் இன்றைக்கு எதுக்கும் நேரடியாக கேள்வி கேட்பதற்கு பதிலாக கேள்வி கேட்டால் அதற்கு பதில் சொல்லாமல் மறைமுகமாக கடந்த 5 ஆண்டு காலத்தில் திமுக ஆட்சியில் கடந்த 5 ஆண்டு காலத்தை கடந்து தான் வந்து தான் இப்போ 60 நாளாக ஆச்சு. தான் என்ன செய்கிறன்றதை விட்டுட்டு இன்னைக்கு 5 ஆண்டு காலத்தில் இந்த மாதிரி பதிவுத்துறையில் அப்படின்னு சொல்கிறார். கடந்த 5 ஆண்டு காலத்தில் பதிவுத்துறையில் பொறுத்தளவுக்கு அமைச்சர் என்ற முறையிலையோ எங்களுடைய அரசோ எந்த பத்திரத்தையும் பதிங்க, இதை பதிங்க, அதை பதிங்கன்னு ஒருத்தர் கூட சொல்லியிருக்க மாட்டோம். அதில் அங்கொன்று இங்கொன்றும் தவறு நடந்திருந்தாலும் அதை துறை ரீதியாக அந்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்திருப்பாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லைங்க. அது மாதிரி பதிவுத்துறையில் அவர் சொல்லியிருக்காரு, கோயில் நிலங்கள் நீர்நிலை புறம்போக்கு மற்ற நிலங்கள்லாம் அந்த கடந்த 5 ஆண்டு காலத்தில் பார்த்துருக்காங்க. பெட்டிஷன்லாம் குமிஞ்சிருக்குன்னு பெட்டிஷன் போடலாம், எல்லா பெட்டிஷனும் இருக்கலாம். எது தகுதியானது, யார் அந்த பெட்டிஷனை நீங்கள் விசாரிங்க, அதில் யார் சம்மந்தப்பட்டிருக்கா, யாரெல்லாம் அது இருந்திருக்குது, அந்த தகுதியான அந்த செய்திருக்கக்கூடிய எஸ்ஆராக இருக்கட்டும் டிஆராக இருக்கட்டும் அவர்கள் மேலே நிச்சயமாக நடவடிக்கை எடுத்திருப்பாங்க. ஒருவேளை யாரும் ஒரு சிலர் எடுக்கலைன்னா அதை என்ன காரணம்னு நீங்கள் பாருங்கள். அதை விட்டுட்டு பொதுவாக இந்த மாதிரி எல்லா அலுவலகத்திலையும் இப்போ எத்தனை அலுவலகம் இருக்குன்னு அவருக்கு தெரியுமா என்னன்னு தெரியல, 589 பத்திர ஆஃபீஸுக்கும் நேரடியாக நான் ஆள் போட்டதாகவும் அவர்கள் வாங்கக்கூடிய பணத்தில் எனக்கு 20% கொடுத்தான்னு நேற்று முந்தானாலும் மூர்த்தின்னு பேரை சொல்லி சொல்கிறார். ஒரு அலுவலகத்துக்காவது நான் நேரடியாக பேசினேன்னு அவர் நேரம் நிரூபிக்கணும். ஒரு பொறுப்புள்ள மந்திரி, ஒரு பொறுப்புனா ஏன்னா 2 துறைக்கும் இல்லை அண்ணன் 2 துறைக்கும் உள்ள பொறுப்பான மந்திரியாக இருக்கிறாரு. பொதுவாக சொல்கிறார், இந்த மாதிரி எல்லா ஆஃபீஸ்க்கும் எந்த ஆஃபீஸில் எந்த யார்கிட்ட நான் பேசினேன், யார்கிட்ட சொன்னேன், எந்த பத்திரம் எந்த சர்வே நம்பருக்கு யாருக்காக நான் சொன்னேன், இன்னாருக்காக ஒரு பதிய சொன்னார், இன்னாரு பதியக்கூடாத சொத்தை சொல்லியிருக்கிறாரு அப்படிலாம் அது சொல்லணும். ஏன்னா அப்படியெல்லாம் பண்ண முடியாது. இப்போ ஏன்னு கேட்டிங்கன்னா அதை நினச்ச நேரம் நினச்சதுக்கெல்லாம் பண்ண முடியாது. எல்லாமே எல்லா துறையிலையும் எல்லா பத்திர ஆஃபீஸ்லையும்
அந்த ரெக்கார்டு இருக்கு. அதனால அதுக்குன்னு இப்போ எல்லாம் இருக்கு. அது மாதிரி இது 2-3 முறை இந்த மாதிரி இந்த அமைச்சர் சொல்லிட்டு இருக்கிறாரு. அமைச்சரை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு அவர் சட்டத்துறையும் இருக்குது, மின்துறை இருக்கு. தமிழ்நாட்டிலேயே முதன்னு சட்டத்துறையில தான் பிரச்சனை. அரசு வழக்கறிஞர் போடுறதுல இன்னைக்கு நாடே பேசிட்டு இருக்கு. அந்த கட்சியை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு அருமை சகோதரி வழக்கறிஞர் ஞான சௌந்தரி இன்னைக்கு வழக்கு போட்டு எல்லாம் போட்டிருக்கு. இப்போ நேற்று இன்னைக்கு கட்சியை விட்டு நீக்கிருக்கிறாங்க இருக்கு. நாங்கள் சொல்லலை, அவங்க சொல்லியிருக்காங்க. எல்லாரும் தூய்மையாக இருக்குன்றாங்க. அது மாதிரி மின் கட்டணத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு நாங்கள் 500 யூனிட்டுக்கு மேலே 200 ஃப்ரீன்னாங்க. இன்னைக்கு மின் கட்டணம் தான் உயர்ந்திருக்கு. இதை நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஏன்னா அமைச்சரை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு 60 நாள் இருக்கேன். 60 நாளும் கோச்சிக்கிறாங்க, மீடியாவில் சந்திக்கிற வேலையில் தான் இருக்காரு. இந்த 60 நாளில் மதுரைக்கு என்ன செஞ்சுருக்கோம், மதுரைக்கு என்னென்னதெல்லாம் செய்யறன்றதை விட்டுட்டு, ஏன்னா இப்போ நம்முடைய அமைச்சரை பொறுத்தளவுக்கு முதலமைச்சருடைய நிழல் அமைச்சராக தான் இருக்கார். ஏன்னு கேட்டீங்கன்னா அண்ணன் 2 துறையை மட்டும் விட்டுட்டு எல்லா துறைக்கும் பதில் சொல்லுவார். இப்போ எல்லா துறைக்கும் பதில் சொல்லுவார். கூட்டணியை பற்றி சொல்லுவார். எல்லாரும் இங்கே இன்னெல்லாம் இப்படி இருக்காரு, இதெல்லாம் சொல்றாரு. ஏன்னா எங்களுக்கு அதெல்லாம் தெரியல. நீங்க எங்களுக்கு மக்கள் வாக்களிக்கல, உங்களுக்கு வாக்களித்திருக்காங்க, உங்களுக்கு அரசாங்கத்தை கொடுத்திருக்காங்க. நீங்க என்ன நல்லது செய்யறத மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. ஏன்னா எந்த துறை அதிகாரியாக இருந்தாலும் சரி, அது எந்த துறையாக அதிகாரியாக இருந்தாலும் அதிமுகவில் இருந்த அதிகாரிகள் தான் திமுகவில் இருந்தாங்க. திமுகவில் இருக்கிற அதிகாரி தான் இப்ப தாவேக்கல இருக்கிறாங்க. அதனால எந்த அதிகாரிகளை பொறுத்த அளவுக்கு ஒன்றும் மாற்றம் இல்லை. ஒரு சில அதிகாரிகள் ஓய்வு பெற்றிருப்பாங்க, ஒரு சிலரை மாற்றிருப்பீங்க. இதுதான் எல்லா துறையிலும் இருக்கிறது. இப்ப 60 நாள் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்க. அந்த பழனி மேட்டர்ல இப்ப இருக்கிற அதிகாரிகள் தான் தவறு, அவங்களுக்குள்ளே தெரிஞ்சுதான் பண்ணிருக்க முடியுமா? அது அரசு தரப்பு தொடர்பு இருக்குமா சார்? சார் அதெல்லாம் எனக்கு தெரியாது. செய்யக்கூடாதுன்றது அந்த பத்திராபிசில இருக்கும். எல்லா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியது இதெல்லாம் செய்யக்கூடாது. குறிப்பாக அறநிலைத்துறை கோயிலுக்கு சொந்தமான நிலம், அது 1 சென்டாக இருந்தாலும் சரி, எத்தனை ஏக்கராக இருந்தாலும் அது பதிவு செய்யக்கூடாதுன்னு அந்த பதிவேட்டில் அந்த இதில் இருக்கும். அதை மீறி ஏன் பதிஞ்சிருக்கிறாங்க? அதுலயும் டெப்டேஷன்ல ஒருத்தரை போட்டு பதிஞ்சிருக்கிறாங்க. ஏற்கனவே 2 பேர் பதியல, கொல்லல. நான் அது ஒரு வழக்கு போயிட்டே இருக்கு. ஆனா ஆமா, அதுல இருந்து இப்போ அதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். அதெல்லாம் போட்டு புரியுறதுக்கு நான் எதுக்காக வந்தேன்னா, இவ்வளவு போட்டு எல்லாரும் இப்ப சிபிசிஐடி வரைக்கும் போயிட்டு இருக்கு. நீங்க கேள்வி கேட்கறது அதை கேட்டா டபார்னு கடந்த 5 ஆண்டு காலம் இந்த மந்திரி மூர்த்தி, இந்த மந்திரி ஒரு மந்திரியோட சொல்றதுல பாவம் அண்ணன் சொல்ல வேண்டியதுல பின்னால இந்த மூர்த்தி இருக்கிறாருல, மூர்த்தி என்ன மூர்த்தியை ஒரு ஆதாரத்தோட சொல்லுங்க. எந்த பத்திராபிசம் நாம கேட்கிறோம், அதோட அது மாதிரி எதையினாலும் ஒரு ஆதாரம் இல்லாமல் உண்மைக்கு புறமான செய்திகளை அவர் அண்ணன் மாண்புமிகு அமைச்சர் சொல்லிட்டு இருக்கிறாரு. அதுதான் உண்மை. நீங்க இப்ப சொன்னாங்க ஒரே மாதத்தில் இல்ல, ஆட்சி பொறுப்புக்கு வந்தவுடன் எங்கேயுமே எந்த அலுவலகத்திலையும் லஞ்ச லாவணியம் இருக்காது. ஒண்ணுக்கு பல முறை சொன்னாரு, இவரும் சொல்லிட்டு இருக்கிறாரு. உங்களுக்கு தெரியும், லஞ்ச ஒழிப்புத்துறை வந்த 1 மாசத்துல 60 பத்திராபிஸ்ல ரைட் அடிச்சாங்க. 60 பத்திராபிஸ்ல ரைட் அடிச்சாங்க. ரைட் அடிச்சு என்ன பண்ணாங்க? 37 லட்சம் ரூபாய் கையாடலான்னு பண்ணாங்க இல்லையா? அந்த 37 லட்சத்துக்கு பேர் என்ன? பேர் என்ன? அதுக்கு மேல சில பேர் மேல நடவடிக்கை எடுத்திருக்கீங்க. மறாவது வாரத்தில் நகராட்சி, பேரூராட்சி, மாநகர அதுல போய் எல்லாத்தையும் லஞ்ச ஒழிப்புத்துறை போச்சு. அதுல 31 லட்சம் எடுத்தாங்க. அது மாதிரி வட்டாட்சியர் போயிருக்காங்க. இப்ப எடுத்திருக்கிறீங்க, கொண்டிருக்கீங்க.